வெற்றிவேல்புரம் யார் வெற்றிவேல்புரம்? வெற்றிவேல்புரத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா ஏயா இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தாயா உனக்கு. உன் கூட இன்னொருத்த வந்தானே எங்க? பஸ்ல தண்ணி அடிக்கிறானா? பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புல இருங்க. தலைய பாரு, மண்டபத்துக்கு முடி மண்ட மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் வீய கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சாச்சுன்னா இறங்கி இருக்க மாட்டான். கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க கையெல்லாம் விசில் கொடுக்க கூடாதுங்கிறது. யோ யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறேன் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. ஏங்கப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்களுக்கு தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிருச்சே. நான் எப்படி ஓடு. ஆ? இவனையெல்லாம் நம்பி பஸ் கொடுக்குறாங்க சொல்லணும். எவ்வாறு ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோற்ற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிட்டியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. ஏன்பா யார கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? வயசாகிட்டே போகுதுல்ல, பாத்து சாதாரணமாவே நடக்க முடியாது. இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டி போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி அத நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துனா குண்டாயிருந்தாரு. முதல்ல புள்ளைய பத்துட்டுங்க அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதான் பொண்ணு வீடு. மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. மாட்டு கொட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறிய? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. தாத்தப்படி அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா ஐயா அம்மா ஐயா. ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உன் கூட வரக்கூடாதுன்றது. என் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல. கண்ணாடி வேற கட்டி விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. இந்த பாருமா, நாங்க பிச்சை எடுக்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? வாங்க. ரெடியா இருக்காங்க. இவங்கதான் பொண்ணு வேணுமா? அப்படியே திரும்ப போ, என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம். கொண்டையும் நல்லா இருக்கு. இவங்கதான். வாங்க 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 உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்கே? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் தமிழரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டு போட்டுருந்துச்சு. இது உட்லன்ஸ் திருடி போறாங்க. அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசலாம். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. பாசு அதிரி உதிரியா இருக்கு. நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துது. அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். God bless you my father. God bless you. அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதலிரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதலிரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. சட்டையை கடிச்சு பாக்கிட்டாங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, கடிகாரம் நின்னு போயிருக்க, யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறத காணோம். மாப்பிள்ள, மாமா இத வந்துட்டேன் மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்?
ஒண்ணுமில்ல மாமா நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா மாமா இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்த அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வச்சேன் மாமா. அட, வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாச்ச ரெண்டாவது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லை அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரரை குறை சொல்லணும்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடியை போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுதே. இது ஒரு ஜென்மமா? சகல எப்ப வருவான், சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்னு வந்துட்டே மூத்த மாப்பிள்ள. பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார் கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அத சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். யோ, அவர் வருவாரியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு? அது வரைக்கும் என்ன வயித்தை காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்ச டிஃபனை நீ சாப்பிடுறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜால்ரா அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சுருநாய் மாதிரி நடத்தாத. பாஸ்கர் மாமா. உஷா, நீ கடைக்கு போயிட்டு வரப்போ எனக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் மறக்காம வாங்கிட்டு வா. Okay, Daddy. என்ன மாப்பிள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சைமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது, சொரிநாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரிநாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையறீங்க. சொரிநாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியா தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுல பணம் இருக்கு. கிண்டியில இருக்கிற நம்ம ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட இதை கொடுத்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லு. சரிங்க மாமா. ஏப்பா, மாமா ஏன் இப்படி சொல்லிடுறாரு? சொரிநாயே பெட்டர் போல் இருக்குல்ல? இதையும் சொல்லிட்டு மாமா கிட்ட. ஏன்பா பாஸ்கர், இன்னும் மணி போல? மாமா, இன்னைக்கு நீங்க 10:30 மணிக்கு ஆடிட்டர் வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு கார் வேணும், அதனால சின்ன மாப்பிள்ளை ஸ்கூட்டர்ல போக சொன்னேன். வேணுமா நீங்க ஆட்டோ ரிச்சால போறீங்களா? ஏன்பா, ஸ்கூட்டருக்கு என்ன குறைச்சல்? காரை விட இன்னும் 2 வீல் குறைச்சல். பேசாம பெரிய மாப்பிள்ளை சொல்ற மாதிரி ஸ்கூட்டர்ல போயிட்டு வா. மாப்பிள, முட்டாள்தனமா ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க, அதை போட்டுக்கிட்டு போங்க. போட்டிருக்க ஹெல்மெட் எல்லாம் தேவைதான். இந்தாங்க மேனேஜர், நம்ம தொழிலாளிகளுடைய இந்த வார சம்பளம் 10,000 இருக்கு. 10,000. என்ன சார், பணம் இருக்கு, நீங்க வெறும் பெட்டிதான் இருக்கு. என்னது, பணத்தை காணுமா? இதை இங்க கொண்டுட்டு வரும்போது பணம் எதிர இருந்ததா? திறந்து பார்த்து தானே எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேண்டாத மருவப்புள்ள கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தான்னு ஏற்கனவே மட்டமா நடத்துறானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா மூட்டை கட்டி மூலையில தூக்கி வச்சிருவானுங்க. இப்படி 10,000 பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறிய, பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு? அருமை தெரிஞ்சுதானே பத்திரமா கையில எடுத்துட்டு போனேன். நான் என்ன வேணும்ட்டாவா தொலைச்சேன்? அங்க போய் பொட்டியை திறந்து பாக்குறேன், பணம் இல்ல. இது பாருங்க, இங்க வாங்க. நீங்க ஸ்கூட்டர்ல தானே போனீங்க, எப்படி போனீங்க? டாப் கியர்ல டர்ன்னு போனேன். அதை கேக்கல. வழியில எங்காவது நிறுத்தினீங்களா? வழியில எங்கேயும் நிறுத்தல, சிக்னல்ல கூட நிறுத்தாம நேரா அடிச்சுக்கிட்டே போனேன். அது தனியா ஓவர் ஸ்பீட் கேஸ் வரும், கண்டுக்காத. அங்க என்ன பொண்டாட்டிக்கிட்ட தனியா பேச்சு பண்ணி கிடக்கு, எனக்கு பதில் சொல்லு. விடுங்கப்பா, 10,000 ரூபாய் தொலைஞ்சதுனால நீங்க ஏழை ஆயிட மாட்டீங்க. வாஸ்தவம் தாமா, இதையே பெரிய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்திருந்தா பணம் நிச்சயமா தொலைஞ்சிருக்காது. மாமா, இந்தாங்க பணம் கிடைச்சிருச்சு. மூர்த்தி, மூர்த்தி, என் வயிற்றுல பாலு தேடி எல்லாத்தையும் வாத்துட்டப்பா. நீ பாக்குறதுக்கு தான் பலா, பழகிறதுக்கு நல்லா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க? இப்படித்தான் காந்தி, இயேசு, சாக்ரட்டிஸ் எல்லாரையும் அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க. மூர்த்தி, பணம் எங்க இருந்து கிடைச்சது? வடிவேலு கொடுத்தா. எந்த வடிவேலு? ரேஸ் கோர்ஸ் புக்கி, ரொம்ப நல்லவன். நீ ரேஸ் ஆடுறதுக்காக அவங்கிட்ட கொடுத்த பணத்தை அதை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். ஐயோ, நான் கொடுத்தா? மாப்பிள, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மாமா, சின்ன மாப்பிள பாஸ்கர் ரேஸ் ஆடுறதுக்காக இந்த பணத்தை வடிவேலு கிட்ட கொடுத்திருக்கார். வடிவேலு உங்க அந்தஸ்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன்.
ரேஸ் ஆறது நம்ம குடும்பத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி பணத்தை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு. மாமா வடிவேல் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. இங்க பாருங்க, அழகி நிறுத்தி தொலைங்க. இந்த ரேஸ் எத்தனை வருஷமா நடக்குது? ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு மாமா. இப்பதான் கொஞ்ச நாளா கோர்ட்டு கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அத பத்தி கேட்கல, நீங்க எத்தனை வருஷமா ஆடுறீங்கன்னு கேக்குறேன். நான் குதிரையை பார்த்தது கூட கிடையாது மாமா. செய்யாத குத்தத்துல செஞ்சுதான் சொல்றாங்க. மாப்பிள, நீங்க தான் என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. இத பாருங்க, உங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்க தப்பு பண்ணலைன்னா தைரியமா எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான முடியல. ஒவ்வொரு தடவையும் மாமா கிட்ட பேசலான்னு போகும்போது என் வாய் அடிச்சு போகுது, குரல் எழும்ப மாட்டேங்குது. இந்த வீக்னஸ் அந்த மூர்த்தி பைய பயன்படுத்திக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி அடிக்கிறான், மட்டம் தட்டுறான். சுயேட்சா நிக்கிறதுனால தானே என்ன மட்டம் தட்டுறான். கூடிய சீக்கிரத்துல கூட்டணி அமைக்கிறேன், அவன் கொட்டத்தை அடக்கிறேன். என்னங்க இது? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கூட்டணினாலே குழப்பமா தாண்டி இருக்கும். உன் தங்கச்சி உஷா தாண்டி எனக்கு துருப்பு சீட்டு, அவ அழகு தாண்டி மூலதனம். அவளை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன், திருவான்மியூர்ல இடம் பாக்குறேன். ஐயோ, ஜெயில போட்டுருவாங்க. வெயில்ல வர ஏண்டி உஷாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னேன்டி. மூர்த்திய மூளையில உட்கார வைக்கிறோம்னா உஷா கல்யாணம் தான் ஒரே வழி. சகல, நீ எங்கடா இருக்க? தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடான, அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுது. யோ சும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரம் வீட்டு வரேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுதா உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. என்ன ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தாயே ஆகணும். புரியலையே. யோ, உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் மிஷத்துக்கா மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட காட்டணும். தரகரே, ஏயா தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் சொன்னோம்? ஐயா, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். பேரு வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரம் கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போட்டுக்க. அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேலை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? ஆனா அது எப்படியாவது பாத்துக்கலாம். வாடா போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். யோ, யாரியா அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுல ஒரு பர்சன்ல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டுக்கே 2 பேருக்கு வேலை பேசிட்டான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லன்னா வீடு போயிருக்குமே. நிஜமாவா? அவ்வளவு கெட்டிக்கார பையனா? சத்தியமா பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்திய கதரை விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ண பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது பையனுக்கு இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்ட, இதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா? லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் டிக்கெட் நீ எடு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை எடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக சொல்லி இறுக்கி பிடிச்சிருங்க. 2 தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை. கொஞ்சம் மூடி சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேட்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். பணத்துக்கு கொடுமா. என்ன அன்பான கண்டக்டர். சொன்ன மாதிரியே. இந்த புலி
எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உட்காந்துருக்கே, அதான். நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவே. இதுக்கப்புறம் உங்க 2ஆம் கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ அதை டிக் பண்ற. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டி நிறுத்த போறேன். ஆம்பளைங்களா? ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? யோ, பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள? யோ, நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா அப்பா சொல்ல தெரிஞ்சிச்சு. இறங்கியா இறங்கியா போல ரைட். அட போயா. நான் பாத்து என் சொந்த கதை சோக கதை. அந்த மூர்த்தி என்ன அவ்வளவு கேப் மாதிரியா? ஐயோ, அத வீட்டுக்குள்ள வந்தா நீயே தெரிஞ்சுக்குவ. இங்க பார், நீ சீக்கிரம் 3வது மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு வேலை வெட்டி இல்ல. ஏதாவது ஒரு பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆகி மாமனார் வீட்லயே வண்டி ஓட்டலாம் தான் இவ்வளவு நாளா இருந்தேன். கவலையே படாத. உன் மச்சினி உஷாவை லவ் பண்ணி அவ மூலியமா உன் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டியது என் பொறுப்பு. ஆளை மட்டும் காட்டு. அதோ வரிசையில நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பொண்ணுங்களோட உட்காந்துட்டு இருக்குதா, அதான் உஷா. இனிமே உன் பாடு. உன் சொந்தமா இருந்தாலும் பொண்ணு அழகாவே இருக்குது. என்ன சார் வேணும்? 2 காபி கொண்டு. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ, காபி சாப்பிட போறது நானு, துட்டு கொடுக்க போறது நானு. 3 கூட காப்பி. நீ போய் கொண்டாயா. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேட்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பொறுக்கலையாடா? சொல்றானா? என்ன சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதுல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே. இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கி இருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதை விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்ததுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்தா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க. நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க. வீட்டுக்கு போனோம்னு உங்க மனசு அப்படியே அலபாயும். ராத்திரிலாம் தூக்கம் கெடும். டென்ஷன் ஆவீங்க. என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையோ? நான் தான் முதலாளி. என்னங்க கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன முதலாளின்றதால பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு இவன மாதிரி ஒரு தம்பி இருந்தான். அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. இந்த இருக்க குணத்தை பார்த்து நான் ஊமை ஆயிட்டேன். You're really great. சகல மாட்டிக்கு நினைச்சேன், தப்பிச்சேன். முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். கடைசியில தப்பிச்சேன். எப்படி? இதான் முதல் ஸ்டெப். இனிமே போக பாரு. அந்த பொண்ணோட வீக்னஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லு. அதை வச்சு அசிடுறேன். அசத்திரம். உஷா,
என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லத்தா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ எம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும், யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க. இப்ப நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்தியை கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க. இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. ஐயோ, நாட்டு செய்தியை படிக்க சொன்னா வீட்டு செய்தியை படிக்கிறிய. அனாதை குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை. நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லா தண்ணி போட்டா காலையில மப்பாத்தா இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க மாலையை காட்டு. நீ கரெக்ட். நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது? நியூஸ் படிச்சு ஆகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நியூஸ் செக்ஷனுக்கே அவங்க இன்சார்ஜ். நாளைக்கே உண்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். வாசு ஒர்க் அவுட் ஆகுதுடா. சார், கடைசியில நீங்க தானே வாசு? முதல்ல இருந்தே நான் தாமா வாசு. நீ யாரு? நான் தான் சார், உஷா. நீ என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியுதுக்கு? அது இல்ல சார், அன்னைக்கு நான் உங்களை ஹோட்டல்ல மீட் பண்ணேனே. ஹோட்டலுக்கு எல்லாம் போற அளவு நான் கெட்ட பையன் இல்லமா? ஐயோ, அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேச வைக்க ட்ரை பண்ணீங்களே. ஓ, நீதான அந்த ஊமையே. உட்காரு. அப்புறம் சார், நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார். பாஸ்கரோட ரிலேட்டிவா? அவன் என்ன உயிரோட இருக்கானே? 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரம் போய் சேர்ந்துக்கணுமே. சார், நான் சொல்றது அடையார் பாஸ்கர், என் அக்காவோட வீட்டுக்காரர். என்ன அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணு இல்ல சார், நான் டிவில நியூஸ் ரீடிங் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும். இதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சுட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டையே குலைச்சிறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் சிபாரிசு. சார், நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ். உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? எந்திரி. அது அழக்கூடாது, அழக்கூடாது. கொஞ்சம் சரி, இதுக்கு அழகிய பெட்ரு. இந்த பாரு, ஒரு கண்டிஷன். என்ன தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற. ஏன் சார்? நாங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில போயிருப்பேன். சார், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுருக்க படி. வாலிப வயோதிக அன்பர்களே, இல்வாழ்க்கையில் சோர்வா. நிறுத்துமா. முதல் படிக்கிற சிட்டுக்குருல இதை பத்தி படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சீங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவு இருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சினா படிக்கிறேனே. ஒப்ப அந்த ரயில போய் சிரிப்பேனே. வேற ஏதாவது படி. சரி. மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம். நீ சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு, வாசு, என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு போன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் அவங்களுக்கு நேத்தே போன் பண்றேன். அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே போன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ.
பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸ்ட்ரா செய்ய விட மாட்டேங்க. இந்த தடவை நாக்கு படுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன. நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்ன நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரா மாமா பையன் பொண்ணு இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லிட்டிய, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய் டேய், சே சே சே, காலங்காலத்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட்.